இதையெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு ஒரு ஷோவா காட்டுறது தான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஊரை கூட்டி வித்த காட்டுறது பெரிய விஷயம் இல்ல, கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா வித்த காட்டுற எல்லா இடத்துலயும் மெத்த இருக்காது. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. துப்பாக்கியால சுட்டு ஒரு மலையை குலைக்கலாம், ஆனா ஒரு மலையை துப்பாக்கியால சுட்டதை பார்த்துருக்கீங்களா? இது சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான், பீரங்கி பின்னாடி வருது. அது எதுக்கு நமக்கு வேணாம்ல? வீடியோ பாருங்க. பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து கபால்னு மேலே ஏறி டபுள் பேக் ஃபிளிப் அடிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ? கண்ணா, பேக் ஃபிளிப்லயும் சயின்ஸ் இருக்கு கண்ணா. இதோ வெள்ளை டிஷர்ட் நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபிளிப் அடிச்சலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. குழந்தை நல்லா புடிச்சுக்கோங்க சார். மூக்கு இன்னும் ஜாப்பையாச்சு. ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? இப்போ அழிவாகிட்டியடா. நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது தான் பெருசு. இதோட கருத்து என்ன? பேக் ஃபிளிப் படிக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒரே ஒரு வாட்டி இதை பாருங்க. அக்கறையில சொல்றேன், அடிச்சுட்டு பார்க்காதீங்க, பார்த்துட்டு அடிங்க. ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இது ஏதோ படத்துல வந்த ஸ்டன்ட் சீன் நினைச்சுக்காதீங்க. டைவ் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, டைவ் அடிக்கிறவர் சாதாரண ஆள் இல்ல. பெர்ஃபெக்ட் பேக் ஃபிளிப்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நிக்கிற இடத்துல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா குதிக்கணும். இதுக்கு கை கால்களோட உதவியை நாம முழுமையா எடுத்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சுழலணும். கவனிச்சிங்களா? அவர் சுழலும் போது 2 கையால அவர் முட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதனால காத்துல உடம்பு முழுமையான சுழற்சியை பெறுது. புரிஞ்சுதா? இதுதான் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்.